கொஞ்சம் லிஃப்ட் வேணும் சார். லிஃப்டா? தனியா தானே வந்திருக்கிற? தூள் தப்பு தண்டா ஒண்ணும் வராத. பெண்ணுனா பேய் இறங்கும். நான் ஏத்திக்கிறேன் பார். கம் ஆன். கம் ஆன். நல்ல கட்டை. நான் இந்த கட்டைய சொன்னேன். நீங்க போங்க போங்க. இதுதான் என் வீடு. எப்படி கணக்கச்சிதமா இல்ல? நான் பிரம்மச்சாரி தான். அப்பப்ப சம்சாரி ஆயிடுவேன். செவிடா இருக்குமோ? அதனால என்ன? வீடியோ சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். Come on, come on, let's dance, come on. Oh, it's okay. Oh. Whiskey? Yes. Varadama? Varadam drinks மட்டும் தானே? Okay. Cheers. ரெடி. பெட்ரூம் லைட் ஆஃப் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஆமா, உன் ட்ரெஸ்ல மாத்திரம் லைட் பளிச்சு பளிச்சுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதே. டிஃபனுக்கு பதிலா டார்ச் லைட்டை முழுங்கிட்டியா? பாப்பா என்ன அடிக்கிறேன்? சரி, செல்ல அடியா வச்சுக்கிறேன். மிஸ்டர், நான் ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. ஐயோ, என்ன? என்ன ஒருத்தன் துரத்திக்கிட்டு வந்தா, அவங்கிட்டே தப்பிக்குதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். துரத்திக்கிட்டு வந்தானா? எதுக்கு? கொலை செய்ய. கொலையா? இத பாரமா, நான் ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன். என்ன சங்கடத்துல மாட்டி விட்டுருவ போல இருக்கே. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு போ. துரத்திக்கிட்டு வந்தவன் இருட்டுல அடையாளம் தெரியாம என்ன சொல்லிட போறான். மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. வீடியோ, மியூசிக், விஸ்கி. ஒதுங்கினத ஓரம் கட்டணம் பாரு. ஏன் டைம் வேஸ்ட். பொழுது விடிய இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? சார், கிளாஸ் சார். காசு எவ்வளோப்பா? ₹1.25 காசு. சில்லறை இல்லப்பா, அப்புறமா வாங்கிக்கோ. சார், என் டியூட்டி முடிஞ்சு போச்சு. கணக்கு கொடுத்துட்டு போகணும். என்னப்பா ஹோட்டல்? நிர்மல், நிர்மல், சில்லறையா? காசு இருக்கா? காட்ரேஜ் பீரோல வச்சிருக்கேன், எடுத்துக்க. இந்தாப்பா. வா நிர்மல், இன்னும் தேடி பார்ப்போம். அவளை பிடிக்காம இன்னைக்கு தூங்குறது இல்ல. அட விடுப்பா, நம்மளால முடியாது. அவ எங்க போயிடுவா? வா, போய் படுத்து தூங்கலாம். அசோக், அசோக், இங்கதானே இருந்தான். எங்க போயிட்டான்?
ஏன்பா இங்க ஒரு திருந்தார அவர் எங்க போயிட்டாரு? யாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டருங்களா? அவர் அப்பவே போயிட்டாரா? சரியான பைத்தியம், சொல்லாம கூட போயிட்டான். அப்ப பிரியா கொஞ்ச நாள் வரவே இல்லைங்கிறியா? வரல சார். ஆமா, அவங்க எப்ப வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சரிங்க சார். சரி. பிரியா, சார் இந்த பக்கம் ஒரு பொண்ணு போனாலே பாத்தீங்களா? பொண்ணா? பார்த்தேன். இப்படிதான் போச்சு. எந்த பக்கம் போனான்னு சொல்ல முடியுமா சார்? சொல்லுவேன் தம்பி. சுருதி கொஞ்சம் இறங்கி போச்சு. கொஞ்சம் ஏற்றிக்கிட்ட கச்சிதமா சொல்லுவேன். வாங்கி கொடுங்க. Give a glass of Fenny to him. தம்பி சொல்லுவேன். சுதி ஜாஸ்தியாகி போச்சு. வீட்டுல கொண்டு போய் விடு. தெளியா? அப்புறம் சொல்றேன். சார் எங்க இருக்கு உங்க வீடு? சொல்லி தொலைங்க சார். கல்லங்கோடு பீச். கல்லங்கோடு பீச்சா? அது 10 கிலோமீட்டர் ஆச்சே. வேணா விட்டுடு. சரி வாங்க. டாக்ஸி, டாக்ஸி. அம்மா, என் பொண்டாடி தெரியாம அவ சேர்த்து வச்சிருக்க காசை திருடிட்டு போய் காப்பி வாங்கி குடிப்பேனே தவிர நீ காய போட்டிருக்க மீனை நான் எடுப்பேனாமா? சத்தியமா நான் எடுக்கல, நம்புமா. நான் கடல்ல போய் புடிச்சின்னு வந்த மீன் எவையா தெரிஞ்சது? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஏன்பா இந்த பொண்ணை பத்தி தெரியும்ல? இந்த குப்பத்திலேயே அவ நல்லவளுக்கு நல்லவ, பொல்லாதவளுக்கு பொல்லாதவ. இதுகிட்ட ஏன் வாரம் எடுத்துருந்தா குடுத்துருங்களப்பா. ஆத்தமான சத்தியமா நாங்க எடுக்கலண்ணா. நீங்களும் ஆம்பளைங்களா? 5 ரூபாய் மீனுக்காக ஆட்டங்களை சத்தியம் மாட்டீங்களா? நாம சத்தியம் அவனுக்கு பண்றாங்க. ஏ மீனா, அங்க பாரு உங்க அப்பா வராரு. இன்னைக்கு நீ வாங்கி ஊத்திட்டியா? நான் வாங்கி கொடுக்கல, குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, ஒரு கை பூடி. பரவாயில்ல, நானே தூக்குறேன். நீ போ. இங்க போடியா? பிரியா? ஐய, என் பேரு பிரியா இல்ல, மீனா. நோ, நான் நம்ப மாட்டேன். ஏயா, எங்க அப்பனோட சேர்ந்து நீ ஊத்திக்கினியா? இப்ப வளரியா? ஏய், யாரையா மாத்திர? ஷாவை சந்திக்க ஸ்டார் ஹோட்டலுக்கு போகல? ஸ்டார் ஹோட்டலா? அதையும் நீ அதை கருமாந்திரம் அத்த சொல்ல முதல்ல. ஓஹோ, அப்ப நீ மீனாதான் சொல்ற இல்ல? யோ, கண்ணம்மா சத்தியமா சொல்றேன், நான் தான் மீனா. வேணு நான் இந்த கூப்பத்துல ஊட ஊடா போய் கேட்டுக்கோ. She's right. She's not Priya. ஆமா, கோவால இருந்துகிட்டு நீ எப்படி தமிழ் பேசுற? ஆமா, எங்க அம்மா தான் கோவா, எங்க அப்பா பாண்டிச்சேரி தானே. ஆமா, ஏன் வீட்டுக்குள்ளே பூந்து நீ என்ன கேளு கேட்டுங்கிறிய? நீ யாரு? அத சொல்ல முதல்ல. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸா? என்ன இது ரோதனையா போடுச்சு? முதல்லயே சொல்லிக்க கூடாது, கொஞ்சம் மறுவாதியா பேசிருப்பேன்ல. உன்ன நாளைக்கு போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லு. யோ, அன்னைக்கு மீனுக்காக சண்டை போட்டு தப்புதான்யா. அதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் கேட்டுன்னு போனீன்னா அப்புறம் என்ன குப்பத்தை விட்டு துரத்திடுவாங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வரேன். யோ, இந்நேரத்துக்கு எங்கயா போற? பஞ்சிம் டவுனுக்கு தான். இனிமே உனக்கு காத்தாலதான் பஸ். கடைசி பஸ் எப்போ போடுச்சு? ஓ காட், அப்ப ராத்திரி அப்புறம் ரோட்ல கிடக்க வேண்டியதானே? நீ ஏன் ரோட்ல கிடக்கணும்? நான் வேணா வெளியில படுத்துக்கிறேன், நீ அப்பா கூட உள்ளே படுத்துக்கோ. உன்னை போலீஸ் சந்தேகப்படுது, உன் வீட்டுல நான் தங்குறது தப்பு. என்ன நீ இதையா
சொல்லிக்கினுக்குற எங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? அந்த பாவம் எங்களுக்கு வேணாம், நீ இங்கே தங்கிட்டு போ. சரி, நான் இங்கே தங்கிட்டு காலையில போறேன். இரியா, மீன் குழம்பு வச்சிருக்கேன், இருக்கிறத வச்சு 2 பேருமா சேர்ந்து சாப்பிடுவோம். இவ்வளவு அப்பாவியா இருக்கிறாளே, இவ ஒரு கொலையாளியா இருக்கவே முடியாது. மதரசு மதரசு மதரசு. என் ஊர் டெல்லி. அப்படியா? டெல்லி டெல்லி டெல்லி. ஆனா நான் பிறந்தது மெட்ராஸ் தான். நீ முதல்ல தட்டினதா கரெக்ட். மீனா, யோ என்னயா ஏன் வந்துட்டியா? என்ன அப்படி பாக்குற? இல்ல உன்னை காணமேன்னு பார்த்தேன், இப்படியே வந்த. நீ என்னடா இங்க இருக்க? பின்ன என்னயா பண்றது? பவரல் உனக்கு இத வீட்லயே குந்தி நின்றா பட்டினி கிடக்க வேண்டியதுதான். நேரம் ஆயிடுச்சியா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். சரி வரேன். என்ன சார்? அடே, நீங்களா தம்பி? கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்லவே இல்லையே. நான் எந்த பொண்ணையும் பார்க்கல, குடிவெறியில உளறி இருக்கிறேன். மன்னிச்சிருங்க தம்பி. உங்களை மன்னிக்கிறதா? ஒரு விதத்துல உங்களை சந்திச்சதும் நல்லதா போச்சு. ஆமா தம்பி, டவுன்ல எங்க தங்கிருக்கீங்க? நான் பேலஸ் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். டைம் இருந்தா கண்டிப்பா வாங்க. நல்லது. சரி, நான் வரேன். ஜானி, நாம வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, கொலையாளியும் கண்டுபிடிக்க முடியல, வைரத்தை பத்தியும் என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியல. இப்ப என்ன பண்றது? எனக்கு என்னமோ வைரம் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஜானி, அங்க பாரு, அந்த டிஸ்கோ டான்சர் பிரியா மாதிரி இருக்காளே. மாதிரியா? அவளேதான். இப்படி மீன்காரி வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை விடக்கூடாது. நிலடி. மரியாதையாக கூட வாடி, உன்னை நாங்க விசாரிக்கணும். வாடியா? அட நம்ம மச்சான். என்ன மச்சான், உடம்பு எப்படி இருக்குது? உன்னை தாண்டி இப்படி எல்லாம் பேசி போலீஸ் ஏமாத்திடலாம், எங்களை ஏமாத்த முடியாது. சோப்புல பணம் கட்ட மாதிரி தலைய வச்சுக்கிறியா? உனக்கு என்ன உடம்பு சூடு போச்சா? ஏய், என்னடி திமிரா பேசுற? போலீஸ் போலீஸ். நல்ல நேரத்துல வந்த, நல்லா இருப்ப நீ. ஏறடி ஜீப்ல. என்னது? ஜீப்ல ஏறணுமா? என்ன சொல்ற நீ? ஸ்டேஷனுக்கு வா, விவரமா சொல்றேன். ஏறு. அட என்ன இன்ஸ்பெக்டர் நீ, பாம்பு பண்ணவன ஓடி போட்டானுங்க. ஆளுங்களை விட்டுவிட்டா என்ன போலீஸ்ல கூப்பிடுறியா? அந்த ஆளுங்கள பரவாயில்ல போல இருக்குது. Shut up and get inside. ஏறு. அப்படி சொல்லிடுறியா? ஐயோ, என்னயா பேஜாரு பிடிச்ச ஆளா இருக்கிற நீ. மீனா, Oh no. Cannot order scooter. Urgent, please. நான் செஞ்ச தப்பெல்லாம் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்ததுதான். இத நான் நம்புறேன்னு வச்சுக்க, பட் கோவா போலீஸ் நம்பணுமே. நீ போலீஸுக்கு போகாம மறைஞ்சுக்கிட்டதால அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் இன்னும் அதிகமாகும்.
இல்லையா? நீங்க சொல்றது சரி நிர்மல். இந்த ஊர்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. இப்பதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். ஓகே பிரியா, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வரணும். வரேன் நிர்மல். குட். சரி பிரியா, இனி நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன்னு போன வருஷம் பம்பாய் போனவ ஏன் இதுவரையிலும் ஒரு லெட்டர் கூட பதிலே எழுதல? என்னுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு நிர்மல். ஏற்கனவே புருஷனை இழந்த எங்க அக்கா 3 குழந்தைகளை அனாதைகளா விட்டுட்டு இறந்துட்டா. ஓ, அதுக்காக தான் இப்படி டிஸ்கோ நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வரியா? எஸ். தாய் இல்லாம வளர்ந்த என்னால அதுகளோட தாபத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு ஒரு புருஷனா இல்ல அதுகளுக்கு ஒரு தாயாங்கிற சூழ்நிலையில நான் அதுங்களுக்கு தாயாயிட்டேன். சாரி பிரியா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இட்ஸ் ஆல் ரைட். நிர்மல், என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா பிரியா, அவ பேரு மீனா. ரொம்ப ஏழை, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவ. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, என்ன மாதிரியே இருக்கானா அவளையே நீங்க கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? தப்பு இல்ல. ரைட், நான் வரேன். சார் 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 நில்லுங்க. சார் சார், உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க, மீனாவுக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? வாங்க சொல்றேன். மிஸ்டர் அசோக், இப்போ ஒண்ணும் கெட்டு போயில்ல. நான் சொல்றத நம்புங்க. மீனா குற்றவாளி இல்ல. அவளை மிஸ்டர் நிர்மல், நாங்க உள்ளூர் போலீஸ். யார கைது செய்யணும், யார விடுதலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம். உங்க மரியாதையை காப்பாத்திட்டு நீங்க போலாம். காப்பாத்திக்கிறேன் சார், அவசியம் காப்பாத்திக்கிறேன். இந்தாங்க, இது கோர்ட் மீனாவுக்கு கொடுத்திருக்கிற முன்ஜாமீன் அனுமதி உத்தரவு. இது போதும் இல்ல? ஓ, எல்லா முன்னேற்பாடுகளோட தான் வந்திருக்கீங்களா? கான்ஸ்டபிள், லாக்அப்ல இருக்கால அந்த மீனாவை ரிலீஸ் பண்ணு. ஒரு சின்ன கரெக்ஷன் சார். மிஸ் மீனாவை அவ இவன்னு அவ புருஷன் மட்டும்தான் கூப்பிடலாம். குற்றவாளி கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஓகே ஓகே ஓகே. கான்ஸ்டபிள், அவங்கள ரிலீஸ் பண்ணு. எஸ் சார். தேங்க்ஸ் மிஸ்டர் அசோக், நீங்க ஒரு ஜென்டில்மேன். வெல்கம் மிஸ்டர் நிர்மல். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, யார நிரபராதின்னு நீங்க பழிச்சிட்டு போறீங்களோ அந்த மீனாவை குற்றவாளின்னு நான் நிரூபிக்கத்தான் போறேன். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஓகே சார், அப்படி நீங்க நிரூபிச்சுட்டா நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களை மாலை போட்டு பாராட்டுவேன். மீனா, சார்கிட்ட சொல்லிட்டு வா. சொல்றியா? இந்தாயா ஒண்ணுதான். நாங்க அலையை நம்பி வள வைக்கிற அண்ணாடங்காச்சிங்க தான். ஆனா என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஜாதிங்க கொலை பட்டினி கடந்து பழப்போமே தவிர கொலை பண்ணி பழைக்க மாட்டோம். அத மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஓகே, கலை விழா சம்பந்தமா தானே? 27ஆம் தேதி போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம். வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் நிர்மல். சாரி மிஸ்டர் நிர்மல், இந்த வழக்கில் நீங்க உதவியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப உபத்திரம் ஆயிடுவீங்களோன்னு பயப்படுறேன். சார், அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட புரியுற காரணம் தான். நாங்க குற்றவாளின்னு சந்தேகப்படுறவள நீங்க நிரபராதின்னு சப்போர்ட் பண்றீங்க. தட்ஸ் ஆல். மிஸ்டர் அசோக் குமார், சந்தேகத்துக்குரியவங்களை எல்லாம் ஜெயில தள்ளுறதுன்னா ஹவுசிங் போர்டு வீடு கட்டுறதை விட்டுட்டு ஜெயில் கட்ட வேண்டியதுதான். நோ மிஸ்டர் நிர்மல், ஆல் செட் அண்ட் டன். உங்க போக்கு எனக்கு பிடிக்கல. உங்களை பத்தி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். சார், எனக்கு கிடைச்ச ஆதாரங்களின்படி அந்த மீனா இந்த கொலையை செய்திருக்க மாட்டான் நான் நம்புறேன் சார்.
அது தப்பா? அது தப்பு இல்ல, அவ உங்க காதலியா இருக்கிறது தான் தப்பா இருக்கு. உங்க மேல உள்ள நம்பிக்கையை அதுதான் குறைக்குது. சார், அப்படியே பார்த்தாலும் மீனாவனை காதலிக்கிறதுல தப்பு இல்ல. ஏன்னா நாம சந்தேகப்படுற பொண்ணு நாகரிக உடவுடுத்தின மாடர்ன் கேர்ள், இவ மீன்கார பொண்ணு. மிஸ்டர் நிர்மல், ஒரே பொண்ணு நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படி 2 விதமா வேஷம் போடலாம் இல்ல? 200 விதமா போடலாம் மிஸ்டர் அசோக். பட் இங்கே இவங்க 2 பேரும் வேஷம் போடுவாங்க இல்ல நான் சொல்றேன். What do you mean? 2 பேரா? எஸ், மாடர்ன் கேர்ள் பிரியா ஒருத்தி, மீன்காரி மீனா இன்னொருத்தி. சார், நிர்மல் இப்ப புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நோ சார், உங்க சந்தேகத்தை நான் போக்குறேன். மீனா வேற பிரியா வேறன்னு நான் நிரூபிக்கிறேன். அன்னைக்கு தப்பிச்சிட்டா, இன்னைக்கு மாட்டிட்டா பாத்தியா? சொல்றோம், வண்டி எடு. உள்ள வா வா. பிரியா, நீங்கதான் மீனவா? அட்ரஸ் அக்கானா? பிரியா பொண்ணு நீதானா? அடியாத்தி, நம்மள மாதிரியே கிரியா? ஆமா, அதான் அம்மா போடுச்சு. போல் டெஸ்ட்டுக்கு நம்மள தலைன்னு போட்டானுவா. மீனா நீ இங்கே இரு, நான் போய் டிஎஸ்பி கூட்டு வந்துடுறேன். ஏன் ஜானி, நாம மீன்காரியை தூக்கிட்டு போறதுக்கு வந்தோம், இப்ப அவள மாதிரி இன்னொருத்தி இருக்காளே, அவளைத்தான் நாம டிஸ்கோவில் பார்த்தோம். ஓகே, நீ மீன்காரியை தூக்கு, நான் இன்னொருத்தி தூக்குறேன். ஓகேமா, வா. யாரே நீ? உனக்கு என்ன வேணும்? என்னத்துக்கு வந்துக்கிற? உன்னை தூக்கிட்டு போனோம். சார், பிரியா மீனா 2 பேரும் இங்கதான் விட்டுட்டு வந்தேன். இப்ப அவங்களை காணோம். அவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு சார். 2 பேர் இருக்கிறதே நாங்க இன்னும் கண்ணால பாக்கல. நீங்க சொல்றதை எப்படி நம்புறது மிஸ்டர் நிர்மல்? எஸ், அசோக் இஸ் ரைட் நிர்மல். 2 பேர்னு நம்பர் தான் வச்சுக்குவோம். அவங்களுக்காக நீங்க ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும்? சார், மீனா ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா அவங்க குப்பத்தை விட்டே அவளை துரத்திடுவாங்க. பிரியாவோட நிலைமையும் அப்படித்தானோ? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சார். பிரியா கவர்ச்சியை மூலதனமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் மேல கொலகாரிங்கிற சாயத்தை பூசிட்டா அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். நிர்மல், நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், அதை மறந்துடாதீங்க. மறக்கல சார். அதே நேரத்துல போலீஸ் ஆபீசருக்கு இறக்க குணம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல சார். வாட் அசோக், நீங்களும் இப்படித்தானே? இல்ல சார், நான் ரொம்ப வித்தியாசமானவன். நம்ம பாக்குற இந்த வேலைக்கு ஈவு இரக்கம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கோழி பிரியாணி சாப்பிட வந்துட்டு கோழிகளுக்காக பிரார்த்தனை பண்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓகே மிஸ்டர் நிர்மல், இனிமே இப்படி எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஷா கொலை வழக்குல நீங்க சம்பந்தப்படுறதையும் நான் விரும்பல. அண்டர்ஸ்டாண்ட்? Come on, Ashok. ஏண்டி, பாம்பே ஏர்போர்ட்ல ஷா உன்னோட பேசுனத நான் கண்ணால பார்த்தேன். வைரத்தை பத்தி தெரியவே தெரியாதுன்னு தெரிஞ்ச தானே சொல்றதுக்கு. எனக்கு ஷாவையும் தெரியாது, வைரத்தை பத்தியும் தெரியாது. அப்ப நீ சொல்லுடி, வைரம் என்ன ஆச்சு, யாருகிட்ட இருக்கு? அட என்னயா பெரிய ரோதனையா போச்சு. வைரம்னு ஒரு சினிமா பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். அடங்க ஒப்புறேன், வேற வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஏண்டி, இப்படி குப்பத்து பாஷையில பேசினா நாங்க ஏமாந்துருவோம் நினைச்சிட்டியா? ஏயா, குப்பையில மேற கோழிய போய் குயில் மாதிரி கூவுனா எப்படியா கூவும்? நீ தெரியல உனக்கு?
அதான் உன் தலை சாயம் போய்க்குது. இங்க பாருங்கடி, நீங்க 2 பேரும் உண்மையை சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கூட தரமாட்டோம். பட்னி கிடந்து சாக வேண்டியதான். கமான் ஜானி. பாவம், என்னால நீங்களும் கஷ்டப்படுறீங்க. ஆட நீ ஒண்ணு கட்ட நமக்கு புச்சா என்ன பாரு, இவனுங்க மூஞ்ச பூச்சி கீழே தேகலன்னா நான் மீன்காரி மீனால. ரொம்ப அழுத்தக்காரங்களா இருக்காளுங்களே இவங்க 2 பேர்ல. பாம்பே ஏர்போர்ட்ல நான் பார்த்தது யாரேன்னு எனக்கே குழப்பமா இருக்கு. இவங்க 2 பேர்ல ஒருத்திக்கிட்ட தான் வைரம் இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. சந்தேகம் எனக்கு இருக்கு. இவங்கள மாதிரியே இருக்கிற வேறொருத்திய நான் பாம்பேல பார்த்தேன். ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசத்தை அவகிட்ட நான் பார்த்தேன். அது என்னன்னு இப்ப என்னால சொல்ல முடியல. பாவம் அந்த நிர்மல். 3ஆவதா இந்த ஷீலா ஒருத்தி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஷீலா, நீ இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அசோக், ஏன் பயப்படுற? உனக்கு ஒரு ஆபத்து வரும்னா அது என்னாலதான் வரும். எனக்கு ஒரு ஆபத்து வந்தா அது உன்னாலதான் வரும். ஷீலா, நான் நினைச்சாலும் உன்னை காட்டி கொடுக்க முடியாது. நிச்சயமா காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சந்திச்ச விதம் அப்படி. நம்ம சந்திக்க காரணமா இருந்த அலாரம் ஷாக்கிட்ட இருந்து வைரங்களை திருடுறதுக்காக நான் கோவா வந்தேன். என்ன மாதிரியே இருந்த ஒருத்திக்கிட்ட அவன் வைரங்கள் இருந்த பொம்மையை கொடுத்து அனுப்பிச்சது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. நான் பாம்பேல இருந்து அவளை தொடர்ந்து வந்ததோ, அவளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததோ பாவம் அவளுக்கு தெரியாது. அவ ஷாக்கிட்ட பொம்மையை கொடுத்துட்டு திரும்பி வந்தா. Come in. என்ன மிஸ் பிரியா, போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, திரும்பிட்டீங்க? இல்ல மிஸ்டர் ஷா, கீழே நிறைய போலீஸ் வந்திருக்கு. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து பக்கத்துல இருந்துகிட்டு ஏதோ சொன்னாரு. ஓ, பயந்து போய் இங்க வந்துட்டீங்களா? அவங்க வேற ஏதாச்சும் பேசிருப்பாங்க, நீங்க அனாவசியமா பயந்துட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். குளிக்க போனவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, உங்க கூட இருக்கிறத விடவா குளிக்கிறது முக்கியம்? இல்ல, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ். இதோ இப்ப வந்துடுறேன். என்ன சொல்ற? என் தங்கச்சி ராதாவை அதுக்குள்ளவா மறந்துட்டேன். ராதாவா? எந்த ராதா? எந்த ராதாவா? மெட்ராஸ்ல நீ துடிக்க துடிக்க கற்பழிச்சியே அதே ராதா தானா? அவளோட அண்ணன் தானா? தப்புதான், என்ன மன்னிச்சிரு, நான் அவளை ஏத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை பிச்சை கேட்டு நான் வரல, உன் வாழ்க்கையை முடிக்க வந்திருக்கேன். என்ன விட்டுட்டு No!
நீ வந்த வேலைய நீ முடிச்சிட்ட, நான் வந்த வேலைய நான் முடிச்சிட்டேன். நீ என்ன காட்டி கொடுக்காத வரைக்கும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அசோக், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது? சுவிட்சர்லாந்து போகணும்னு சொன்னேனே, மறந்துட்டியா? மறக்கல ஷீலா. உன்னை அனுப்புறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த நிர்மல் நம்ம கண்டுபிடிச்சிட்டான்னா அவனை சந்திக்கிற விதத்துல சந்திக்க வேண்டியதுதான். தீபாவளி முடிஞ்சு போச்சு, எழுந்திருச்சு உள்ள வாங்க. ராதா, நீ வாமா. அவனுக்கு என்ன வெட்டி பைய, நீ வா, உனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ உள்ள போ, நான் இதை எடுத்து வச்சுட்டு வரேன். சரி. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லப்பா. ஏமா வரேன். யார் இது? எதிர்த்தாப்புல இருக்க லாட்ஜில தங்கி இருக்காராம். தலைவலியா இருக்கு, சுடு தண்ணி கிடைக்குமா நேத்து வந்து கேட்டாரு, கொடுத்தேன். அதான் பிளாஸ்க்கு திருப்பி கொடுத்துட்டு போறாரு. இனிமே யாருக்கும் அப்படி ஒண்ணு கொடுக்க வேண்டாம். சரிப்பா. என்னம்மா இது? அண்ணனுக்கு முட்டை வைக்கல? அது வந்துமா, நாட்டார் கடையில ஒரு முட்டை தான் இருந்துச்சு. நீ வர வர பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இந்தா. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடுண்ணே. ப்ளீஸ். சாப்பிடுண்ணே. ப்ளீஸ் பத். அட. நீ சாப்பிடு. சாப்பிடு. தப்பா நினைச்சுக்காதப்பா. மகங்கிற பாசம் மட்டும் இல்ல, மாசம் ஆனா 700 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து குடும்ப பாரத்தையே சுமக்கிறாளே, அவ நல்லா இருக்கணுங்கிற சுயநலம் தான்ப்பா காரணம். ஏண்டா அசோக், ராதாவை பஸ்ல ஏத்தி விட வேண்டாம், இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கே. அம்மா, தினம் காலையில இவளை பஸ்ல ஏத்தி விடுறது, சாயந்தரம் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்து அவளை கூட்டிட்டு வர்றது, இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சுமா. அடிக்கண்டா அடிக்கும். கண்ட கண்ட காவாலி பசங்க தெருவுல திரியறானுங்க. அவளை வேலைக்கு அனுப்ப வேண்டானா அதுக்கும் வழி இல்ல. வேலைக்கு அனுப்பினாலும் விவகாரம் ஏற்படுமே தான் உன்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு வர சொல்றேன். அம்மா, எனக்கு இன்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூ வந்திருக்குமா, அவ கூட போக முடியாது. முதல்ல காசு கொடு பஸ்ஸுக்கு. இந்த பாடா, அந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைக்காது. நீ ராதா கூட போயிட்டு வா. உனக்கு சோறு போடுறதே நீ இந்த வேலையை ஒழுங்கா செய்யறதுனாலதான். போதும் போதும், ஒரு பிஎஸ்சி பட்டதாரிக்கு இது தேவைதான். ராதா,
ராதா வந்துட்டேன்னு போலாமா? சரி வா போலாம். போயிட்டு வரமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. அண்ணே என்னம்மா? இந்த இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் இல்ல. உன்னை இன்டர்வியூ அனுப்புறதுக்காகத்தான் முதல்ல அம்மாவை நான் ஏமாத்தினேன். ராதா தப்புதானே? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்துடுறேன். 43 வந்துடுறேன். நீ வந்து என்ன அழைச்சிட்டு போயிடு. உனக்கு இந்த வேலை நிச்சயம் கிடைக்கணும். இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் கிடைச்சா பாப்போம். இல்லன்னா நீ வேலை செய்யற ஸ்போர்ட்ஸ் கம்பெனில உங்ககிட்டயே பியூனா வந்துடுறேன். ராதா ராதா அம்மா, எனக்கு இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் கிடைச்சிருக்கு. இனிமே நான் வெட்டி பையன் இல்ல. நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொன்னா மாத்திரம் கேட்காத மாதிரி இருந்துருவியே. அம்மா ஏமா இப்படி இருக்க? உனக்கு என்னாச்சு? தங்கச்சியை போய் பாருப்பா. பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். ராதா என்னமாச்சு? எங்கிட்ட சொல்லு ராதா. ராதா அம்மா மிஸ்டர் அசோக், ஐ எம் ரியலி சாரி. உங்க தங்கச்சி கற்பழிக்கப்பட்டிருக்கா. No. Impossible, I say. அவசரப்பட்டு ஏதோ சொல்லிடாதீங்க டாக்டர், ப்ளீஸ். அம்மா இன்னைக்கு காலையில பேப்பர்ல யார் இப்படி செஞ்சிருப்பா? ராதா ஏன் இந்த படத்தை கிழிச்சிருக்கா? வெளிநாட்டு பயணம். பிரபல தொழிலதிபர் ஷா அவர்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பான் ஆகிய நாடுகளில் தன் வெளிநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்து வர வாழ்த்துகிறோம். இங்கனம் தொழில் நண்பர்கள். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க செஞ்ச உதவி நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லப்பா. ஏமா வரேங்க. வெளிநாடு போன அந்த ஷா
என் கையில கிடைக்க மாட்டானான்னு வேட்ட நாய் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்துச்சு. கோவாவில் அன்னைக்கு ஃபெரியில் அவனை பார்த்துட்டான். என் வெறிக்கு அவன் இரையாயிட்டான். என் தங்கச்சி அப்படித்தானே அவனுக்கு இரையானா? பாவம் உங்க தங்கச்சி. எங்க அப்பா செத்தப்ப கூட எல்லாரும் அழுதாங்க. ஆனா நான் மட்டும் அழுல. இன்னைக்கு செத்து போன ஒருத்தருக்காக நாளைக்கு சாக போற நான் ஏன் அழணும்னு மௌனமா இருந்துட்டேன். ஆனா என் தங்கச்சி கற்பழிக்கப்பட்டான்னு தெரிஞ்சதும் துடிச்சு போயிட்டேன். அவளுக்காக நான் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கேன். எஸ். ஹே மீனா, பசி உயிர் போகுது. என்னால தாங்கவே முடியல. ஆமா, உனக்கு பசிக்கலையா? இது நாட்டு கட்டமா, உப்பு காத்துல ஊர்ன உடம்பு. பசி பட்டினி இதெல்லாம் நம்ம கிட்ட ஆட்டு காட்ட முடியாதா? தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் எச்சில எத்தனை நாளைக்கு தான் முழுங்கிட்டு இருக்கிறது? உனக்கு இப்ப துண்ணணும் அவ்வளவுதானே? விட்டு தள்ள. இப்ப என்ன வேணும்? பிரியாணியா ஸ்பெஷல் பாயாவா? ஏ மீனா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இருந்தாலும் கெட்டு போறதுக்கு இந்த கருவாட்டு முன்னுங்க வருது. இப்ப பாரு வேடிக்கைய. என்னடி மீனு குட்டி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வைரத்தை பத்தி சொல்லிட போறேன்டா. என்னது டாவா? உன்ன அப்ப சொல்ல மாட்டேப்ப. டேய் பல்ராம், டான்னு சொன்னா என்ன பொறுத்துக்க கூடாதா? விஸ்கி ஜாஸ்தி ஆயிட்டா விஜயே நம்மள அப்படித்தானே கூப்பிடுவா. என்ன எப்படி வேணும்னாலும் கூப்பிட்டு தொலை. ஆனா வைரத்தை பத்தி மட்டும் சொல்லிடு. அப்படி வா வைக்கி. வாழ எங்க ரெண்டு பேரையும் அவுத்து விட. அப்பால கோழி பிரியாணி ஸ்பெஷல் பாயா வாங்கி வாடா முண்டோ. பல்ராம, பவுத்துல ஒண்ணு இல்லடா கண்ணா. இதுக்கு மேல பேசுனா சத்தம் வராது, வெறும் காத்துதான் வரும். வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்குவானோ? ஆமா பல்ராம், வைரத்தை பத்தி சொல்றதுக்கு தெம்பு வேணும்ல. நாம சாப்பிட வச்சிருக்கிறத கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லப்பா, நாங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் கீத்ரூம் போயிட்டு வந்துதான் சொல்ல முடியும். என்ன செஞ்சாலும் சொல்லி தொலைச்சா சரி. ஏன் நிக்கிறீங்க? முதல்ல இந்த கழுதைகளை அவுத்து விடுங்க. தண்ணி கூட ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ. சாப்பிட்டு தொலைச்சிட்டு இல்ல, இனிமேலாவது சொல்ல வைரம் எங்கன்னு. இருடா சொல்றா. போஸ்ட் ஆபீஸ் ஆண்டா பேலஸ் ஹோட்டல் இருக்குதுல்ல, அங்க நிர்மல் கீராரு அவர் கையில தான் இருக்குது வைரமே. வாமினா, What's the price? 75. Madam, those 2 packets.
யா தேங்க்ஸ். Give me this. அந்த 2 பாட்டில் எடுங்க. Thank மேடம். இவங்கள மாதிரியே இருக்கிற வேறொருத்திய நான் பாம்பேல பார்த்திருக்கேன். ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசத்தை அவகிட்ட நான் பார்த்தேன். அது என்னன்னு இப்போ என்னால சொல்ல முடியல. ஏய், நீ பாம்பேக்காரி தானே? உன்னை நான் பாம்பேல பார்த்திருக்கேன். எனக்கு இந்த ஊர் தான். பொய் சொல்லாதே, என்ன நீ ஏமாத்த முடியாது. வயசானவ மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேல்ல? அசோக், என்னால மீனாவை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. பிரியா அவங்க கொண்டு போயிட்டாங்க. நிர்மல், நீ சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாமே, நான் உன் கூட வந்திருப்பேன். இல்ல அசோக், அவன் பயங்கரமான ஆளு. அவங்க அதுக்கெல்லாம் எனக்கு டைமே தரல. பாவம் பிரியா எப்படி இருக்காளே என்னவோ, அதை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. பாவம் விஜி, என்ன கொல்றதுக்கு அவ வந்தா. ஆனா நான் அவளை கொன்னுட்டேன். ஓ, அது உன் வேலை தானா? இவங்க 2 பேரும் விஜயோட கூட்டாளிங்க. இவங்களை ஏமாத்திட்டு தான் நான் ஷாவை தொடர்ந்து வந்தேன். ஜானி, பல்ராம், இவங்களை நான் பார்த்திருக்கேன். ஜானி, விஜய் இறந்துட்டா. சொல்றோம், நீ என்ன சொல்ற? ஆமா ஜானி, அவளை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. நாம இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ் விஜயோட பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. நாம மாட்டிக்க கூடாதுன்னு நான் கண்டுக்காம வந்துட்டேன். I see. ஏன் ஜானி, அவளை யாரு கொலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? வேற யாரு செஞ்சிருப்பாங்க? அந்த நிர்மல் தான். இடியட் மாதிரி பேசாத. பிரியா நம்ம கிட்ட இருக்கிறப்போ இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை அவ நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டான். நோ பல்ராம், ஜானியை ஏன் திட்டுற? இப்ப நிர்மலோட காதலி மீனாதா, நான் இல்ல. என்ன பத்தி அவனுக்கு கவலையும் இல்ல. So Johnny is right. என்னடி வக்காலத்து வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? கொழுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். நீ எங்க கைதிங்கிறத மறந்துடாத. ஏய் பல்ராம், ஏன் அவளை கோச்சுக்கிறேன்? கமா, ட்ரிங்க் சாப்பிட போலாம். என்ன கண்ணு கிண்ணிய நீட்டுற? தண்ணி கேக்குதா உனக்கு? Don't be silly man. Come on, Priya.
Cheers. Cheers. பல்ராம், ஜானி, உங்க 2 பேருக்கும் நான் கைதி தான். பட் உங்க 2 பேர்ல ஒருத்தரை நான் கைதியா வச்சிருக்கேன். Of course, இங்க. இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சிருக்கோம் இல்ல, எங்களை பொட்ட பசங்க நினைச்சியா? இப்ப தாண்டி உனக்கு ரொமான்டிக் மூடு வந்திருக்கு, எனக்கு எப்போ வந்துருச்சு. Sorry பல்ராம், I love Johnny. அப்ப நானே Well, Mr. Nirmal, now I am convinced. Thank you, sir. 2 பேரும் ஒரே அச்சில் வார்த்த மாதிரி இருக்காங்களே. Very interesting. Yes, sir. உன் பேர் என்னம்மா? மஜினா மீனா. ஐயா, கொங்கினி வந்துச்சா? என் பேரு மீனா. உன் பேரு? என் பேரு பிரியா சார். உங்களை பத்தி நிர்மல் சொல்லியிருக்காரு. ஷா கொலை வழக்கு சம்பந்தமா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க விசாரணைக்கு வரணும். ஓகே சார், எப்ப கூப்பிட்டாலும் வர்றோம். என்னம்மா மீனா, நீ ஏன் பேசாம இருக்க? நீ வர மாட்டியா? ஐயா, வராங்காட்டி விட்டுடுவியாக்கும். என்ன புடிச்சு உள்ள போட்டுற மாட்டா? அப்போ ஏமா தயங்குற? இல்ல, பைப்ப விட்டு வரனா தொட்டு கொடுப்பியான்னுதான். நீ நிரபராதின்னு நிரூபிக்க உன் செலவுல தான்மா வரணும். நாங்க பணம் எதுவும் தரமாட்டோம். சரி, என்ன பண்றது? நீ பால் சார் வாராவது. நீ எனக்கு வேணாம் சாமி. எப்ப கூப்பிடுறியோ அப்ப ஓடியாந்து விழுந்துடுறேன். என்ன? மிஸ்டர் நிர்மல், இவங்களை அழைச்சிட்டு போங்க. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. பிரியா, மீனா, வாங்க போலாம். அசோக், நீ மாட்டிக்க கூடாதுன்னு என்ன கூட்டிட்டு வந்து இங்க ஒளிச்சு வச்சிருக்கேன். வெளியே தெருவு போகாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்க கைதியா இருக்கிறது? என்ன பண்ண சொல்ற ஷீலா? உன்ன மாதிரி இருக்கிற மீனா, பிரியா இவங்கள ஒருத்திய இந்த வழக்குல சம்பந்தப்படுத்திட்டு உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த கோவா விட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிடலாம் தான் நினைச்சேன். பட் அசோக், இப்ப அந்த நிர்மல் அவங்க 2 பேரும் நல்லவங்கன்னு உங்க ஆபீசர் கிட்ட நம்ப வச்சுட்டா. அசோக், நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு வருது. ஷீலா, இது எனக்கு புரியாம இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிர்மல் தான். இனியும் அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். நான் வரேன். சொன்னதை கரெக்டா கேட்டில்ல? உன் வேலையை கரெக்டா முடிச்சிட்டு என்ன வந்து பாரு. ஷீலா, இந்த உன் ஃபிளைட் டிக்கெட். பாம்பே டு ஹாங்காங் பை ஏர் இந்தியா. பட் இங்க இருந்து நான் பாம்பேக்கு எப்படி போவேன் அசோக்? அது நீ சொல்லலையே. சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு தூதுக்குழு வந்திருக்கு. அவங்களுக்கு நான் தான் செக்யூரிட்டி ஆபீசர். இதுக்கும் நான் பாம்பே போறதுக்கும் என்ன சம்பந்தம் அசோக்? இருக்கு. அந்த வெளிநாட்டுக்காரங்க கோவாவில இருந்து ரோடு வழியா பாம்பே போறாங்க. அவங்களோட தனியா ஒரு பஸ்ல பத்திரிகைக்காரங்களும் போறாங்க. அவங்கள ஒருத்தியா நீயும் அதே பஸ்ல போற. அதுக்கான ஐடென்டி கார்டை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். Superb. I am very happy. But நீயே கூட வரலையா அசோக்? இல்ல ஷீலா, என்னால வர முடியாது. அதுவும் என் தங்கச்சியை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக முடியாது. அவ மட்டும் இல்லைன்னா நான் செஞ்ச குற்றத்துக்காக நான் என்னைக்கோ சரணடைஞ்சிருப்பேன். ஓகே அசோக், ஓகே. நான் எப்ப புறப்படணும்? கரெக்டா 6 மணிக்கு ஆடிட்டோரியத்துக்கு வந்துரு. நான் போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். ஓகே?
என்ன அசோக், இப்பதான் புறப்பட்டு போனேன், அதுக்குள்ள வந்துட்டு மூ மூ மூ. அது எல்லாத்தையும் எடுத்து அது உள்ள போடு போடு. Come on. Get up. Move. Move. don't behave like this. Shut up and get in. Okay, okay. ஏய், மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு காரை ஓட்டு, இல்ல உன் மூளை சிதறிடும். கோ ஸ்ட்ரைட். இவதான் ஷீலா. ஷீலா? மை காட், மீனா பிரியா மாதிரி இவ்வளவு இருக்காளே. புஷி சார், ஷா கிட்ட வைரங்களை திருநதும் இந்த ஷீலா தான். விஜயை கொலை செஞ்சதும் இவதான். இவ்வளவு மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினால மீனாவும் பிரியாவும் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க இல்ல? ஆமா நிர்மல், ஷாவை கொன்னதும் இவதானே? இல்ல சார், ஷாவை கொலை செஞ்சது, ஐ எம் சாரி டு சே திஸ், மிஸ்டர் ஜி அசோக் குமார். வாட்? அசோக் குமார் ஒரு கிரிமினலா? அன்பார்ச்சுனேட்லி எஸ் சார். ஷா வச்சிருந்த வைரத்தை திருட போனவ ஷீலா, தன்னுடைய தங்கச்சியை கற்பழிச்ச ஷாவை பழிவாங்க போனவர் அசோக். ரெண்டு பேரும் ஷா ரூம்ல சந்திச்சாங்க. இதெல்லாம் ஷீலா தான் என்கிட்ட சொன்ன சார். ஷீலா, நிர்மல் சொல்றதுக்கு நீ என்ன சொல்ற? Excuse me, can I have a cigarette? Sure. Oh, thank you. Sir, Mr. Nirmal is right. எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு இல்லையா சார்? Like this. என்னோட வாழ்க்கையில கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். எங்கேயோ பிறந்து எப்படி எப்படியோ வாழ்ந்து கடைசியில இந்த கோவாவுக்கு வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. பட் இப்ப இந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. That's all. ஓகே கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை கொண்டு போய் லாக்கப்ல வைங்க. மிஸ்டர் நிர்மல், நவ் என்ன சார், எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, இனிமே என்ன இருக்கு? இல்ல மிஸ்டர் நிர்மல், இனிமேதான் எல்லாமே இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற ஒரு தூதுக்குழுவுக்கு இன்ஸ்பெக்டர் அசோக பாதுகாப்பு அதிகாரியா அனுப்பியிருக்கேன். My God. மிஸ்டர் நிர்மல், நாம உடனே போய் அவரை அரெஸ்ட் பண்ணோம். நோ டைம் டு லூஸ். எஸ் சார். கம் ஆன், ஹரி அப். ஹலோ, அங்க இன்ஸ்பெக்டர் அசோக் குமார் இருக்காருங்களா? साहब, आपका फोन आया. यस यस, इंस्पेक्टर अशोक स्पीकिंग. சார், நான் தான் கான்ஸ்டபிள் பிரசாத் பேசுறேன் சார். நீங்க ஷாவை கொலை பண்ணிட்டதா நிர்மல் குமார் வந்து ஐயா கிட்ட சொல்லிட்டாரு. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க சார். ஓ, இங்க வராங்களா? அது மட்டும் இல்ல சார், பல்ராம்ங்கிறவரையும் ஷீலாங்கிறவளையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க போனை வச்சிடுங்க. சார், at last நாங்க இந்த இடத்தை விட்டு போக முடிவு செஞ்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம் அசோக். உனக்கு நாங்க என்ன ஏற்பாடு செய்யணும் சொல்லு, உடனே செய்யறோம். எஸ், நாங்க இந்த நாட்டை விட்டே போக முடிவு செஞ்சிட்டோம். அதுக்காக நீங்க எங்களுக்கு ஒரு தனி விமான ஏற்பாடு செய்யணும்.
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தனியார் விமானம் ஏற்பாடு செய்யறது நடக்கக்கூடிய காரியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்னதுதான். 1/2 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள முடிவு செஞ்சுக்குங்க. இன்னொரு நிபந்தனை, முதல்ல இங்க இருக்கிற எல்லா போலீஸும் கிளியர் ஆகும். ஒருத்தர் கூட இருக்க கூடாது. ஆல் போலீஸ் கிளியர். இன்ஸ்பெக்டர், இங்க இருக்கிற எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க. Nirmal, you can also go. Ashok, you are lucky. With great difficulty, நீ கேட்டபடியே ஒரு தனி விமானம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். Thank you, sir. Thank you. மைண்ட் யூ, ஏர்போர்ட்டுக்கு நாங்க போய் சேர்ற வரைக்கும் உங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவு ஏற்படக்கூடாது. I promise. ஏற்படாது. ஏன் அசோக், இப்போது நீ இவங்களை விடுதலை செய்யலாமே? No, sir. நாங்க விமானத்துக்குள்ள பத்திரமா போய் சேர்ந்த பிறகுதான் இவங்களை எங்க பிடியிலிருந்து விடுவோம். Am I right? It's all right. அப்படியே செய். பல்ராம், ஜானி, துப்பாக்கி எடுத்துக்கங்க. நம்ம புறப்படலாம்.